இங்கே ஒரே சூப்பராக எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா சீனரியாக தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. ப்ளசன்ட் உங்களுக்கு நேச்சுரலாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து மூணார் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் எங்கேயாச்சும் நின்று எங்கே நின்று எடுத்தாலும் வந்து உங்களுக்கு சீனரி, முன்னாடி மவுண்டன்ஸ், அவ்வளோ சூப்பராக ஃப்ளார்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஹில் ஸ்டேஷன் சூப்பரான பிளேஸ்க்கு போகணுன்னா நம்ம ஊர் பக்கமே இருக்குது. மூணார் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் போயிட்டுருக்குறோம். வாங்க போகலாம். ஹே லவீஸ், ஹாய், வணக்கம். ஐ ஹோப் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சூப்பராக இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூணார் ட்ராவல் vlog பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஹோட்டல் டூர் அண்ட் ரூம் டூர் பார்க்கலாம். ஹோட்டல் என்ட்ரன்ஸ் முடிஞ்சு ரிசப்ஷன் ஏரியா இப்படி தான் நல்லா பெருசாகவே சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஃபிடேரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கொடுத்து ஒரு குட்டியே ஒரு ஷாப் மாதிரி இருந்தது. இதுதான் ரூமோட நம்ம உள்ளே என்ட்ராகிறப்போ வியூ. ஏற்கனவே கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் பவர் இருக்குது. 2 ரூம் ஆக்சுவலாக புக் பண்ணியிருந்தோம். அம்மா அண்ணாக்கு, நெக்ஸ்ட் எங்களுக்கு. ஹோட்டல் ரூம் என்ட்ரானோடனே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து சூட்கேஸ் வைக்கிறதுக்கு, அப்புறம் காஃபி மேக்கர் எல்லாமே இருந்தது. மீடியம் சைஸில் ஒரு மிரர். ரைட் சைடு வந்து ரெஸ்ட் ரூம். அப்போ உள்ளே வந்தீங்கன்னா டிவி யூனிட் ஏரியா இப்படி தான் இருக்குது. அங்கே இருக்கிறது என்னோட ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர். அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பெட்டுக்கு அந்த சைடும் இந்த சைடும் சிங்கிள் சீட் சோஃபா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஆஷ் கலரில் ஒரு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் அம்மா ரூமில் வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர் கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கேருந்து பார்த்தோன்னா நம்மளோட வியூ இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஹோட்டலோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, இதோட வியூ தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா, எங்க இருந்து பார்த்தாலும் சூப்பர் வியூ இருக்கு. அதுதான் இதோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா ஃபுட்டுமே சூப்பர்பா இருந்தது. அது செகண்ட் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஹோட்டல் வந்து ரெனியூ பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கப்புறம் ஹோட்டல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, எங்களோட ரூமுக்கு அப்படியே வெளியில குட்டியா ஒரு விண்டோ இருந்தது. அது வழியா பார்த்தாலும் உங்களுக்கு வியூ தெரியும். இப்படி ஹோட்டல் எந்த இடம் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வியூ ரொம்ப சூப்பர்பா இருந்தது. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேரளா வந்துட்டு புட்டு, கடலைக்கறி சாப்பிடலன்னா எல்லாரும் கோச்சுக்குவாங்க இல்லையா? ஸோ புட்டு, கடலைக்கறி, ஒரு ஆலு பரோட்டா, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சாச்சு. ஷனு வந்து கெல்லாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறா. நீங்க எப்பவுமே ட்ராவல் பண்றப்போ நல்லா வயிறு நெறைய சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வராது. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இது மாரி ப்ராப்ளம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஃபைனலி ஷனு ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டா. இதுதான் ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட் வியூ. ஓகே. சிம்பிளா சூப்பர்பா இருக்கு. அங்கலாம் ஃபுல்லா பஃபேக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பஃபே ஐ திங்க் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுன்னு நெனைக்கிறேன். சூப்பர்பா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க இப்போ ரூமுக்கு கிளம்பிட்டுருக்குறோம். எப்பவுமே நீங்க செக் அவுட் பண்றப்போ, கண்டிப்பா நீங்க வந்து ஃபுல்லா ரூம வந்து தரவா செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் டைம் என்னோட கசின் மேரேஜ்க்கு ட்ரிவாண்ட்ரம் போயிருந்தோம். அங்க போனப்போ ஹெட்செட், அப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம்ல கொஞ்சம் என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால அது இப்போ வந்து ஹோட்டல் போனாலே செக் அவுட் பண்றப்போ எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி பார்த்து ஏதாச்சும் வச்சிருக்கோமா இல்லையான்னு சொல்லி தரவா பார்த்துட்டு அப்புறமா நீங்க வந்து செக் அவுட் பண்ணுங்க. அவ்வளோதான், செக் அவுட் பண்ணி ப்ரொசீஜர்ஸ் முடிச்சு கார்ல ஏறியாச்சு. இப்போ நாங்க வந்து இன்னைக்கு எங்களோட இது வந்து ஒரே ஒரு பிளேஸ் தான். இரவிக்குளம் நேஷனல் பார்க் போறோம். உங்களுக்கு போற வழி ஃபுல்லா பார்த்தா தெரியும். ரெட் கலர், பிங்க் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர், ஒரு மாரி லாவெண்டர் கலர், இது மாரி நெறைய கலர்ல ஃப்ளார்ஸ் இருந்தது. ஐ திங்க் கண்டிப்பா வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பீங்கல்ல, உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னா இதே மாரி பிளேஸ்லாம் போனீங்கன்னா ரொம்ப சூப்பர்பா இருக்கும். அங்கேயே நான் வந்து ஒரு 2 டேஸ்ல நெறைய பேர், நெறைய நியூலி மேரிட் கப்புள் ஃபோட்டோ ஷூட்டுக்காகவே வந்திருந்தாங்க. ரொம்ப பிரிட்டியா கியூட்டா எடுத்தாங்க.
என்னோட ட்ராவல் வந்து லெமன் இல்லாம ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ வந்து அங்கேயே போட்டு வச்சிருக்கிறேன் லெமன. நம்ம எங்க போறோம்? நம்ம இப்போ வந்து இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி சூப்பராக அப்படி செம சீனரியாக இருக்குது. இங்கே ஒரே டிராஃபிக்காக இருக்குது. பியூட்டி ஆஃப் மூணார் ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேன். பேசிக்காக எனக்கு ஹில் ஸ்டேஷன்னா அவ்வளோ பயம். ஏன்னா எனக்கு வந்து முடியாது. பட் இந்த சைடு சூப்பராக என்னடா சி பர்ஃபெக்ட் வியூ செம்மையாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் சீனரிஸாக இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கு. எவ்வளோ மரம், அப்போ எவ்வளோ ஆக்சிஜன் அவைலபிலிட்டி இருக்கு. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஐ திங்க் உடம்பே சரியில்லாமல் போகாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஃப்ரெஷ் ஏர், பொல்யூஷன் இல்லாமல். நம்மளை மாதிரி டூரிஸ்ட் நிறைய பேர் வந்து தான் இதோட பிளேஸ்லாம் வந்து அழுக்கு பண்ணுவோன்னு நினைக்கிறேன். மற்றபடி இவங்க சூப்பராக லாங் லைஃப் வாழ்கிறதுக்கு இதெல்லாம் பியூர் ஆக்சிஜன் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். கேரட், ஃப்ரெஷ் கேரட், கொய்யாப்பழம் ஃபேவரட். வெல்கம் டு இரவிக்குளம் நேஷ்னல் பார்க். பார்க்கிங் தான் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கேரளா வெஹிக்கிள்லாம் ஈஸியாக உள்ளே அலோவ் பண்ணாங்க. பட் நம்ம ஊர் வெஹிக்கிள் இல்லைன்னா அதர் ஸ்டேட் வெஹிக்கிள் மோஸ்ட்லி அலோவ் பண்ணலை. எல்லாமே வெளியே தான் பார்க் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போட்டுருக்காங்க 120, 90, அப்புறம் 400 ஸ்டில் கேமரா எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே உள்ள ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நீலக்குறிஞ்சியாமா. நீலக்குறிஞ்சி அந்த பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்கிற பூவாமா. அந்த டைமில் வந்து சூப்பராக இருக்குமாமா அந்த பிளேஸே. கண்டிப்பாக நம்மளுக்கு முடிஞ்சால் நம்ம வந்து அடுத்து அந்த நீலக்குறிஞ்சி பூ பூக்கிறப்ப போகலாம். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. லாவெண்டர் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுதான் அந்த நீலக்குறிஞ்சி பூ. உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே இருக்குது. வயலட் கலர், பர்பிள் கலர் மாதிரி தெரியுது. கண்டிப்பாக நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா போய் பார்க்கணும். இந்த நீலக்குறிஞ்சி அந்த ஃப்ளார் பூக்கிறப்போ, அந்த பூ பூக்கிறப்போ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் தான். ஐ திங்க் கண்ணன் தேவன் டீ எஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன். லீஸுக்கு விட்டுருப்பாங்க. ஐ ஹோப் கவர்மெண்ட் லீஸுக்கு விட்டுருப்பாங்க. உங்களுக்கு கியூ பார்த்தா தெரியும். நாங்கள் வந்து மோர் தென் 1 hour கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ் வருது இல்லையா, அதில் தான் நம்ம மேலே போகணும். சேயிங் ஹாய். இந்த ஆக்சுவலாக டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமா இந்த பஸ் வரும். இந்த பஸ்ஸில் வந்து நம்மளை மேலே கொண்டு போய் விடுவாங்க. அங்கே இருந்து நம்ம வந்து வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நடந்து போகணும். ஆக்சுவலாக அந்த நேஷ்னல் பார்க்குக்கு நடந்து போகணும். அந்த எவ்வளோ தூரம் நடந்தாலும் சத்தியமாக கால் வலிக்கவே இல்லை. அதுதான் அந்த வாட் இஸ் தட், அந்த ஆக்சிஜன் நம்ம வந்து சுவாசிக்கிறதுல டயர்டே தெரியலன்னு சொல்லலாம். நம்ம போகிறப்போ அதே மாதிரி அந்த வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக நான் தொணன்னு பேசி போர் அடிக்க விரும்பல. நீங்கள் அந்த வியூ மட்டும் பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், கடவுளோட படைப்பே படைப்பு தான். இதனால தான் காட்ஸ் ஓன் கண்ட்ரி இது. மேலே ரீச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஸோ வந்து வாட் இஸ் தட், அங்கே காஃபி ஷாப்பு, அப்புறம் அங்கே டோனட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஓகே நடக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஸ்லோவாக நடக்க ஆரம்பித்தோம். ஐ திங்க் எனக்கு அது ப்ரொனன்சியேஷன் தெரில. தர் தர் ஆர் தஹீர் தர் ஐ டோன்ட் நோ. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். பாருங்க, அங்கே பயங்கரமாக குளிருமாமா. மேலே பீக் போக போக ரொம்ப குளிரும்னு சொன்னாங்க. அதனால தான் ஷால்லாம் போத்திக்கிட்டு போயிட்டுருக்கிறேன்.
உங்களுக்கு தெரியுதுங்களா? வியூ தெரியுதுங்களா? எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நம்ம வந்த வழி தான் அது. அந்த அளவுக்கு மேலே நடந்து வந்திருக்கிறேன். அப்படி மலை ஃபுல்லா மலையால சுத்தி இருக்கு. ஐ திங்க் அதனால தான் அங்க நெறைய மலை இருக்கு. மலை ரெயின் வருது. இதுதான் அந்த தஹ்ர் சாரி நான் ஸ்பெல் பண்ணிடுறேன். THAHR அதுதான் அது. இது இப்ப வந்து இது மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. இதுக்கு மேல வேற எதுவுமே அவங்க நோட்டீஸ் அந்த ஸ்டோரியில வந்து வேற எதுவுமே இல்ல ஆக்சுவலா. இது மட்டும் தான் இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்க வந்திருக்குது. மேல போறதுக்குள்ள ஒரு 4, 5 பிளேஸஸ்ல வந்து இதே மாரி தண்ணி பாறையிலிருந்து வர்றத பார்க்க முடியுது. அந்த தண்ணி வந்து அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம வந்து டேஸ்டியா இருக்கு. நம்ம குடிச்சா ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஷனு வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லி தூக்கிட்டு தான் போனோம் எல்லாருமே. நடக்கவே இல்ல. கொஞ்ச தூரம் நடந்தா அதுக்கப்புறம் கால் வலிக்குதுன்னு சொல்ட்டா. இது மேல போனதுக்கு அப்புறமா இருக்கிற கொஞ்சம் வியூ. கண்டிப்பா நம்ம இதே மாரி போய் பார்க்குறதுக்குலாம் நம்ம கண்டிப்பா செலவு பண்ணலாம். நம்ம வந்து ஒரே பிளேஸ்ல வந்து இருக்காம, காசு சேர்த்துட்டு இதே மாரி பிளேஸஸ்க்குலாம் வந்து நம்ம போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணா, நமக்கும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். நாங்க வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். ம். இதுதான் அந்த இரவிக்குளம் ஸ்டோரி ஆஃப் த பார்க். அதோட ஹிஸ்ட்ரி போட்டிருந்தாங்க. அது எப்படி வந்து உருவானதுன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி போட்டிருந்தாங்க. அப்புறம் அங்க என்னெல்லாம் பேர்டு, அப்புறம் என்ன விலங்கு எல்லாம் இருக்கு. எல்லாமே போட்டிருந்தாங்க டீட்டெயில்டா. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் அந்த வியூ, அந்த மரம் செம்மையா இருக்கு. இதுல வந்து நெறைய விலங்குகள் அந்த ஃபோட்டோஸ் போட்டிருக்கிறாங்க. இதுதான் அந்த நீலக்குறிஞ்சி பூக்குற டைம்ங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. கண்டிப்பா போணும் அந்த நீலக்குறிஞ்சி பூக்குறப்போ. இதுதான் அந்த தக்ர் தக்ரா தர் அதுதான் அது. உங்களுக்கு யாராச்சும் ப்ரொனன்சியேஷன் தெரியும்னா கீழ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு சொல்லுங்க. நெறைய அனிமல்ஸ் போட்டிருந்தாங்க. அங்க நான் தான் காமெடியா சுத்திட்டு இருக்கிறேன். நான் எப்பவுமே வந்து ஒரு பிளேஸ் போனேன்னா, அங்க வந்து நெறைய பிளேஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நெனைப்பேன். பட் எல்லா இடமும் போய் பார்க்கணும்னு சீரியஸா நெனைக்க மாட்டேன். நான் பாதி ரிலாக்ஸ் பண்ணுவேன். பாதி என்ன பிளேஸ்க்குலாம் போலான்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி அப்படிதான் போவேன். ஏன்னா, அதுதான் நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். இல்லன்னா அங்க போயும், இங்க போணும், அங்க போணும்னு சொல்லிட்டு ரொம்ப கச்சமுச்சான்னு பிளானே சொதப்பும். அதனால தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஹால்ஃப் டே ஸ்பெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டே இப்ப ஹால்ஃப் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நாங்க வந்து கிளம்பிட்டுருக்குறோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா, அப்படி ஃபுல்லா கிரீனரியா இருக்கு. அப்படியே மலைக்கு இந்த சைடு பாருங்களேன், அது எப்படி இருக்குன்னு. பார்க்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. ஏன்னா, நம்ம ஊரு செக் போஸ்ட் தாண்டி வந்துட்டுருக்குறோம். உங்களுக்கு மலை பாருங்களேன், இவ்வளோ நேரமும் கிரீனரியா இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணியே இல்லாம ஒரு மாதிரி வறண்ட மலை மாதிரி இருக்கு. கடவுளே! எங்களுக்கும் கொஞ்சம் மழை குடுங்க. ஐ திங்க் அந்த மலை எல்லாம் வந்து அப்படியே சுத்தி இருக்கிறதுனால மேகம்லாம் அங்கேயே பொழியுதுன்னு நெனைக்கிறேன். அத விட்டு வெளிய வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, பழனி மலை. ஆக்சுவலா நாங்க சீக்கிரம் கிளம்பியிருந்தோம்னா, இங்க போயிருக்கலாம். பட் இரவிக்குளம் நேஷனல் பார்க்ல லேட் ஆயிருச்சு. அதனால தான் பழனி போக முடியல. ஃபைன். பட் பழனி கோயிலாச்சும் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஹேப்பி. நல்லா பிளெஸ்ஸிங்ஸோட ஸ்டார்ட் பண்ணி, சாமியோட நான் முடிக்கிறேன். ஐ ஹோப் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.